ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்க ஆசைப்படுறவங்க தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 176 கவர்மெண்ட் எய்டட் மற்றும் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கான அட்மிஷன்ஸ் இருக்க போதுங்க. ஸோ எப்படி இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு சில பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு நிறையா லிங்க்லாம் வந்து பார்த்தா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/5/2025. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்ஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தா வெறும் ₹2 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. அதுவே வந்து பார்த்தா நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கீங்கன்னா ₹50 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ காலேஜ் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சேம் அதே ஃபீஸ் தான். ஓகே, இப்போது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே 1 by 1 நீங்கள் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் போயிட்டு நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் என்னவோ அதை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் மெயில் ஐடி கொடுக்க பாருங்கள். ஏன்னா மெயில் ஐடிக்கு தான் கவுன்சிலிங்கான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயிலில் திரும்ப அதே மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 11th பாஸ்ரான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தா எந்தமான குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், ஸோ தமிழ்நாடு 12th பாஸ் பண்ணிங்களா, சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு 12th டிஎன்ஹெச்எஸ்சி கொடுத்துக்கோங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்பர்ஸ், அந்த மாதிரி ஃபிக்ஸ்டப்பாக பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயிலுக்கு வந்து பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல கொடுத்த மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் இதில் போயிட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதில் மொத்தமாக ஒரு 9 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் தனிப்பட்ட விவரத்தை ஃபில் பண்ண பாருங்கள். இதில் போயிட்டு சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேசஸ், அதாவது நீங்கள் இருக்கிற பிளேஸ் எந்த சிவிக்கில் இருக்குது, நீங்கள் கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் மிஸ்டேக் இல்லாத டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸோடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க, என்ட்ரு பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க,
பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சி, எஸ்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரியை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான கேஸ்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய தொடர்பு முகவரி என்ன அப்படின்றத ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, பர்மனண்ட் அட்ரஸ் வேறு அப்படின்றவங்க நீங்கள் வேறு அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய வேறு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக் என்னவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு கொடுத்துட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 7 கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கு. இதில் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதிரி லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்தமான மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, உங்களுக்கான டிஃப்ரென்ஸேபிள் ஸ்டேட் என்ன, அதுக்கான அடையாள அட்டை என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக என்சிசிக்கான ஏ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா தமிழ் ஆர்ஜினாக இருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் கொடுத்துருக்க தகுதியான பணியாளரின் குழந்தைகள் மற்றும் மனைவி வகையாக இருக்கீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதில் எந்த ஆப்ஷன்ஸுமே நான் வரலை அப்படின்றவங்க நன் ஆஃப் தி எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வந்து பார்த்தா கீழ்பட்டவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக வந்து கீழ்பட்டவங்க, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் இருந்ததாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நன் ஆஃப் தி எபோ அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு 7 கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் ஆக்குபேஷன், உங்கள் ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, டெய்லி வேஜஸா, கவர்மெண்ட்டா, ப்ரைவேட்டா, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. மதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு குடும்ப ஆண்டு வருமானம் கொடுத்துக்கோங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அந்த நம்பரை நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ என்டர் பண்ண தேவையில்ல, பட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் யூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்லேயே முதலாக டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்றவங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. பட் அதுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ என்டர் பண்ண தேவையில்ல, பட் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்போ அந்த அட்மிஷன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆர் யூ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இப்போவே நீங்கள் ஆன்லைன்லையோ அல்லது இசிஐ மையத்திலையோ போயிட்டு உங்களுக்கான முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அதாவது இது வந்து எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு 7 கண்டினியூ. இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல தேவைப்படும். அதேமாரி முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அப்போ வந்து கேட்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு 7 கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய ஸ்கூல் படித்த இன்ஃபர்மேஷன், 12th எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி ஃபில் பண்ண போகிறீங்க. முதல்ல +2 கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் எந்த கேட்டகரியில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் கீழே உங்கள் ஸ்கூல் நேம் வந்து கரெக்டாக காமிக்கும். ஒவ்வொன்றுத்தையும் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கூல் வந்து எதில் இருக்குது, அதாவது எந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் படிச்சிங்களா, ஃபுல்லி கவர்மெண்ட் எய்டடா,
பார்ஷியலி கவர்மெண்ட் எய்டடா ப்ரைவேட்டா ஆர்டியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் படிச்சிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, கவர்மெண்ட் எய்டடா, அந்த மாதிரி ப்ரைவேட்னா ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க ப்ரைவேட்டே செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் கொடுத்தா தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கான நேம் லிஸ்ட்டில் உங்களுக்கு கீழே ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th படித்த ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது, கார்பரேஷனில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியில் இருந்துச்சா, டவுன் பஞ்சாயத்தா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி படித்தவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. நான் ப்ரைவேட்டில் படித்தோம் அப்படின்னவங்க இங்கே நோ வந்து செட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் 6th to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல 6th 6ஆம் வகுப்பு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அதேமாரி 6th வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 6th எந்த தாலுக்கில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் நேமும் ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ரைவேட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூல் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுங்க, மிஸ்டேக்காக பண்ணிடாதீங்க. ஒரு சில பேர் அந்த ஜிஎஸ்எஸ், பிஎம்எஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரிக்கும் ஹை ஸ்கூலுக்கும் பிரைமரி ஸ்கூலுக்கும் இதே சரியாக கொடுத்துருப்பீங்க. ஸோ கரெக்டாக கொடுக்க பாருங்கள், எந்த மிஸ்டேக்கும் இல்லாத. ஓகே, ஸோ இப்போ ஸ்கூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிங்களா, இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்கூல் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் எடிட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ நீங்கள் ஒரே ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை 6th to ஸ்கூல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த ஸ்கூலும் காப்பி ஆகிடும். இல்லை நான் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன், 6th to 8th வரைக்கும் வேறு ஸ்கூலில் படித்தேன், 9th 10th வேறு ஸ்கூலில் படித்தேன், 11th 12th வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்றவங்க நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க 6th to 12th வரைக்கும் எந்தெந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க, எந்த தாலுக்கில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த மீடியத்தில் படிச்சிங்க, அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. 6th to 12th வரைக்கும் உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தற்போது அகாடமிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது முதல்ல டிஎன் அந்த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஹெச்எஸ்சி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷீட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட், டெம்பரரி மார்க் ஷீட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ இருக்கவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தவங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக HSC ரோல் நம்பர், உங்களுக்கான எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு எக்ஸாம் ரோல் நம்பரை கொடுத்துக்கோங்க, தெளிவாக கொடுங்க, மிஸ்டேக் இல்லாத. நான் டெமோக்காக தான் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு குவாலிஃபைட் இயர், நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, 12th 2025 பாஸ் பண்ணுங்க, 2025 கொடுங்க. அதுக்கு முன்னெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த இயரில் பாஸ் அவுட்டோ அந்த இயரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12th எந்த குரூப் எடுத்தீங்க, அகாடமிக் குரூப்பா வொகேஷனல் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகாடமிக் குரூப்னா அந்த அகாடமிக் குரூப்பை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னமான சப்ஜெக்ட் நீங்கள் 12th படிச்சிங்க அப்படின்றத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மிஸ்டேக் இல்லாத. அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் தவிர்த்து மீதி இருக்க 4 சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்துச்சா, அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்துச்சா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், அந்த மாதிரி எல்லா குரூப்புமே கொடுத்துருக்காங்க. அகாடமிக்கில் நீங்கள் என்ன குரூப்போ அதை நீங்கள் வந்து பார்த்துனா செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 சப்ஜெக்ட் எது உங்களுக்கு வந்துச்சோ அதை கொடுத்துக்கலாம். வொகேஷனல் குரூப்பாக இருக்குது அப்படின்னா வொகேஷனில் என்ன குரூப் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தெளிவாக கொடுக்க பாருங்கள். அந்த மார்க் அந்த குரூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ், இங்கிலீஷ் தவிர்த்து மீதி 4 சப்ஜெக்ட் ஆர்டராக என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்இஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான எம்இஸ் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்படி டெமோக்காக கொடுத்துறேன், நீங்கள் எம்இஸ் நம்பர் கரெக்டாக கொடுங்க. கண்டிப்பாக எம்இஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க உங்கள் ஸ்கூலில் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நம்பர். இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அதை கரெக்டாக கொடுங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாத கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கையில் எடுத்துகிட்டு அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. 12th மார்க்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தா சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, அல்லது ரிசல்ட் வந்த பேஜ் எடுத்துகிட்டு முதல் சப்ஜெக்ட் என்ன இருக்குது, அதிகபட்சமாக தமிழ் தான் இருக்கும். ஸோ தமிழை முதல் சப்ஜெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ரோல் நம்பர், எக்ஸாம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மந்த்து மற்றும் இயரில் நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. அது எதுவுமே கரெக்ஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மதிப்பெண் வந்து பார்த்தா 100 மதிப்பெண், அதையும் விட்டுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா அப்டைன் மதிப்பெண். இப்போ நீங்கள் தமிழ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு முயற்சி நம்பர் ஆஃப் அட்டம் கேட்டிருக்காங்க, இல்லை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ தான் தடவை எக்ஸாம் எழுதி அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றவங்க 1 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடி 2014 எக்ஸாம் எழுதி அரியர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 எந்த மாதிரி அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2வது என்ன சப்ஜெக்ட்டா, அதிகபட்சமாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள் அல்லது ரிசல்ட் பேஜ் எடுத்து பார்த்துட்டு ஆர்டர் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4வது என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5வது என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 6வது சப்ஜெக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான அந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ மார்க்கை கரெக்டாக கொடுக்க பாருங்கள், மிஸ்டேக் இல்லாத. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தது முடிச்சதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்டும் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கான மார்க்கை பற்றின இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேவ் அண்ட் கண்டினியூன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் மற்றும் கோர்ஸை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நபர் எவ்வளோ காலேஜ் வேணால் சைட் பண்ணலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணால் சைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே ஃபீஸ் தான். எஸ்சிஎஸ்டிக்கு 2 ரூபா மட்டும்தான், மற்றவங்களுக்கு 50 ரூபா மட்டும்தான். எவ்வளோ கோர்ஸு எவ்வளோ காலேஜ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், எத்தனை காலேஜ் சைட் பண்ணாலும் அதே ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து வாங்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு கீழே எல்லா காலேஜ் லிஸ்ட்டுமே ஷோ ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையானவங்க எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஒரு சில இது வந்து டிசபிள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் 12th படித்ததுக்கு அந்த கோர்ஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து டிக் பண்ணுற மாரி சாய்ஸ் காமிக்குதோ அதை மட்டும்தான் உங்களால் அந்த கோர்ஸை சைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் வேணும் அப்படின்னா அந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜ் என்ன, அதில் கோர்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வேணுமோ ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எவ்வளோ கோர்ஸ் வேணால் சைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கோர்ஸ் இம்பார்ட்டண்டாக தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக நிறையா லெவலும் கொடுக்காதீங்க. எதுன்னு மெயினாக நீங்கள் இதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைட் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா ஒரு காலேஜ் சைட் பண்ணாச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தா இன்னொரு காலேஜில் இருக்க கோர்ஸையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ காலேஜ்லாம் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் வேணும், சென்னையில் இருக்க காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டை கூட வந்து சைட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன காலேஜ் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் போயிட்டு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ காலேஜ்னா சைட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி கவுன்சிலிங் வந்து போகிற மாதிரி இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா காலேஜுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ரெக்கார்ட் மை சாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் வைஸாக வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எது வேணுமோ அதை தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் டாப்பில் எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 1 by 1 நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இது ஃபஸ்ட்டில் வேணும், இது செகண்ட் கோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வைஸாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் வந்து ஆர்டர் செஞ்சுட்டேன் ஓகே அப்படின்றத கண்டினியூ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போயே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா பேக் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ டு பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் கண்டினியூ டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 பேமெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கனரா பேங்க்னா எங்கிட்ட கனரா பேங்க் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது தேவையில்லை. அது வந்து ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் பேங்க் தான். நீங்கள் கனரா பேங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஒரு பேங்க்னாலும் போய்ட்டு தாராளமாக பே பண்ணிக்கலாம். ஸோ கனரா பேங்க் ஏதாச்சும் ஒரு பேங்க்கை டிக் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். QR கோடு கொடுத்துருக்காங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக யூபிஐ மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ண பாருங்கள். ஸோ இதில் கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் யூபிஐ நம்பரை கொடுத்து பே பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள்.
இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் நோன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் PDF ஃபார்மேட்டில் 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கிற மாரி இருக்கும். ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட், அதாவது எதுதான் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. மீதி இருக்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக கவுன்சிலிங் அப்போ தான் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ இதில் முதல்ல 10th மார்க் ஷீட், உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11th மார்க் ஷீட் ஆப்ஷன்லாம் இருந்தால் கொடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக 12th வந்து டெம்பரரி மார்க் ஷீட் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் அந்த அந்த 12th மார்க் ஷீட் கீழே சைன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது டெம்பரரி மார்க் ஷீட்டில் சைன் பண்ணுங்கள். அல்லது வந்து பார்த்தா ஹெட் மாஸ்டரில் உங்கள் ஸ்கூல் போனால் ஹெட் மாஸ்டரில் வந்து பார்த்தா கொடுப்பாங்க டெம்பரரி மார்க் ஷீட், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசி கேட்டிருக்காங்க. டிசி வந்துருச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுங்கள், வராதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை தவிர்த்து ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்குது அப்படின்னா அட்டாச் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதாங்க உங்களுக்கான டாக்குமெண்ட். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் அப்லோட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கேட்கும், அதை டிக் பண்ணிட்டு ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃப்ரீ சப்போர்ட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ சப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோட் பண்ண முடியாது. ஸோ தெளிவாக கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் கம்பல்சரி அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கட்டமாக இந்த 3வது பேஜில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் டிப்பே எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது PDF-ஆக கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை காலேஜ் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக நீங்கள் கவுன்சிலிங் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது அட்மிஷன்ஸ் போகிறப்ப கவுன்சிலிங் போகிறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷனில் உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட சிக்னேச்சரை நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், உங்களுடைய வருமான சர்டிஃபிகேட், இதெல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கவுன்சிலிங் அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அட்மிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க 27/5 சம்திங். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 or 2 வீக்ஸில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு காலேஜ் வைஸாக. அப்போ போயிட்டு அந்த காலேஜ் வெப்சைட்டில் உங்கள் ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரேங்க்கு படியாக கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் வந்து போயிட்டு உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலமாக ஒரு சில டவுட் இருக்குது, அதன் காரணமாக தான் அகைன் நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.